உங்க 3 பேரையும் பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த வயசுல பட்ட கஷ்டமெல்லாம் பத்தாதுன்னு இன்னமும் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரீங்க. ஆனா இதெல்லாம் இப்படியே இருந்துராது. சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். எதை நினைச்சும் பயப்படாதீங்க. வலிமா, எங்களுக்கு ஒரு பயமும் இல்ல. தப்பு செய்யாத நாங்க எதுக்கு ஃபீல் பண்ணணும்? நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்களோட தான் நாங்க கவலைப்படுறோம். வீரா, எனக்கு இந்த வீட்ல ராகவன், கார்த்தி, மாற இவங்கெல்லாம் எப்படியோ அதே மாதிரிதான் நீங்க 3 பேரும். உங்களை என் வயித்துல பிறக்காத என் பொண்ணுங்கள தான் பாக்குறேன். இது வரைக்கும் நீங்க என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்ல. ஒருத்தர் சொல்ல தயங்கினாலும் இன்னொருத்தர் அதை வந்து கண்டிப்பா என்கிட்ட சொல்லிடுவீங்க. அப்படிதான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். வீரா, இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த பிரச்சனையெல்லாம் தானா நடக்கிற மாதிரி எனக்கு தோணல. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரியே என் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன் வீரா, இந்த விஜி காணாம போனதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சொல்லு வீரா. இப்பவே நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஏதோ ஒரு கோவத்திலையும் சூழ்நிலையிலையும் நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் என்னால உங்களை காப்பாத்திட முடியும். இங்க பாரு, என் உயிரே போனாலும் சரி இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன நம்பி தைரியமா சொல்லலாம். எதுவா இருந்தாலும் சொல்லலாம். சொல்லு வீரா. என்ன மீறி உங்களை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அம்மா, அந்த விஜய கட்டி போட்டு வலிமா, அவளை கட்டி போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணணும்னு எங்களுக்கும் தோணுச்சு. அவ பண்ண காரியத்துக்கு அவளை அப்படியே கொல்லணும்னு கூட தோணுச்சு. ஆனா அவளை நாங்க கொலை பண்ணல. இது சத்தியம்.